வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமிர்தம் அப்படிங்கிற ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமிர்தம் அப்படின்னாவே அந்த காலத்தில் தேவர்கள் சாப்பிடக்கூடிய பொருளை தான் நம்ம அமிர்தம்னு சொல்லுவோம். இது எதுக்காக அவங்க சாப்பிட்டாங்கன்னா, என்றும் இளமையாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் எப்போவுமே ஒரு இளமையாக வாழ்வதற்கு தான் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல தான் இந்த அமிர்தமும் உங்களை நோய் நொடியிலின்று காப்பாற்றி, வந்த நோய்களும் சரி அல்லது வரப்போகிற நோய்களும் சரி அதிலிருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றி என்றும் ஒரு இளமையாக வைக்கக்கூடிய ஒரு அமிர்தம் அப்படிங்கிற பொருளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய முழுமையான பலன்கள் என்ன, இது எப்படி சாப்பிட்றது, அதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஜோரா லைஃப் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய டாக்டர் ஜோரா அமிர்தம் அப்படிங்கிறதானுங்க இந்த ப்ராடக்ட்டு. இதுதான் அமிர்தம். இந்த அமிர்தத்தை அவங்க எப்படி தயாரிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பல அரிதான மூலிகைகளால் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அமிர்தத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை அவங்க. ஸோ மிக எளிமையாக அந்த அஞ்சலப்பெட்டி என்று சொல்லக்கூடிய இந்த சமையலறையில் இருக்கக்கூடிய பலவிதமான பொருட்கள் தான், நம்ம தினசரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பலவிதமான பொருட்கள் தான். வெந்தயம், கடுகு, ஓமம், மிளகு, திப்பிலி, இது போன்ற நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து மேலும் பல தானிய வகைகளாகி கம்பு, சோளம், வரகு, சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இது போன்ற பல தானியங்களையும் இதை யூஸ் பண்ணி இது ஒரு ப்ரொப்போர்ஷன், அதை முறைப்படி எந்த அளவில் நம்ம உடலுக்கு நன்மையை தரும். அதாவது நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ், அந்த அளவு முறைகள் தெரியறதில்ல சிலருக்கு. எப்படி சாப்பிட்ணும், எந்த அளவுக்கு ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டா அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற முறைகள் தெரியாதனால பலருக்கு அந்த முழு பலன்கள் சேர்வதில்லை. ஸோ இவங்க அந்த ப்ரொப்போர்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த அளவு முறைகளை கரெக்டாக எடுத்து எல்லா பொருட்களையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொருள் தான் அமிர்தம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த அமிர்தத்தை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் வரும்னு பார்த்தீங்க, டாக்டர் ஜோரா ஹெர்பல் டீ அப்படிங்கிற ப்ராடக்ட்டையும் இந்த அமிர்தம்ங்கிற ப்ராடக்ட்டையும் நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதை சாப்பிட்டு வரும்பொழுது என்னென்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, கழிவுகளின் தேக்கம் தான் நோய், கழிவுகளின் நீக்கம் தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் டீடாக்சிஃபிகேஷனை முறையாக செய்யும். நல்ல முறையில் உங்களுக்கு மலம், ஜலம், வேர்வை, கழிவுகள் சிறந்த முறையில் வெளியேறும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எல்லா மாற்றுமுறை மருத்துவத்திலையும் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாதம், பித்தம், கபம், இந்த மூன்றையும் சமநிலையில் வைத்து உடலுக்கு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்கும். அந்த இம்யூனிட்டி பவர் வரும் பொழுதே நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் உடலை விட்டு அகன்று விடும். அதில் குறிப்பாக எல்லாருக்குமே சர்க்கரை நோயும் மற்றும் பிபி ரொம்ப காமனாக எல்லாத்துக்கும் இருக்குது, ஹை ப்ரெஷர். ஸோ இந்த டயபெட்டிக் மெல்லிட்டஸ்க்கு இந்த அமிர்தத்தை நம்ம தாராளமாக சாப்பிட்டு வரலாம். கூட அந்த ஹெர்பல் ஜோரா டீயும் கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டு வரலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க ஹெர்பல் ஃபார்மில் கொடுக்கல, இது ஒரு பவுடர் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் தான் இந்த பொருள் இருக்கும். ஜோரா அமிர்தம். இதை நம்ம ஒரு 1/2 ஸ்பூன், இது சாப்பிடக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து இரவு தூங்குவதற்கு முன்பாக நைட்டு சாப்பிட்டு முடித்து ஒரு 3/4 மணி நேரம் கழித்து ஒரு 1/2 ஸ்பூன் இந்த பவுடரை நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாப்பிட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர், சுடு தண்ணி எடுத்து நல்லா கொப்பளித்து நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் முறை சாப்பிடக்கூடியது. இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா, உங்களுடைய நோய் எதுவாக இருந்தாலும் சரி, அது பிகினிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னா ஒரு நேரம் மட்டும் போதும் உங்களுக்கு. டின்னர், அதாவது சாப்பிட்டு முடித்து, இரவு சாப்பிட்டு முடித்து ஒரு 3/4 மணி நேரம் கழித்து
இந்த பவுடரை நல்லா ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். உங்களுடைய நோய் வந்து தீவிரமாக இருக்குது, க்ரானிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நாள்பட்ட வியாதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 நேரம் சாப்பிட்லாம். மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம், இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் 45 மினிட்ஸ் கழித்து இந்த பவுடரை வந்து நீங்கள் அரை ஸ்பூன் சாப்பிட்டு வரலாம். இது எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிடும்போது மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு, அது எந்த விதமான நோய்களாக இருக்கட்டும், சர்க்கரை நோயாக இருக்கட்டும், உங்களுக்கு பிபியாக இருக்கட்டும், அல்லது ஆர்த்தரைட்டிஸ், ரொமட்டட் ஆர்த்தரைட்டிஸ் அல்லது ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாயின்ஸ்லாம் பெயினாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த விதமான க்ரோனிக் டிசீஸாகவும் இருக்கட்டும், உங்களுக்கு ஹெச்ஐவியாக இருக்கட்டும் அல்லது கேன்சர் ஸ்டேஜில் இருக்கட்டும், இந்த அமிர்தத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக அதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். 48 நாள் நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிடும்போதே உங்களுக்கு ஒரு 2 வாரத்துலேயே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த பலனை வந்து பெறுவீர்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த அமிர்தமும் மற்றும் இந்த ஹெர்பல் டீ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் நீங்கள் எந்த நம்பரில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அல்லது வந்துட்டு நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாகவும், வெப்சைட் உள்ளே போய் பார்த்துட்டு நீங்கள் அதன் மூலமாகவும் ஆர்டர் பண்ணலாம். இதில் இன்னொரு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் யார் வாங்கினாலும் அவங்களுக்கு இலவசமாக நேச்சுரோபதி சென்டர்லேருந்து இலவசமாக கன்சல்ட்டிங் கொடுக்கப்படும். உங்களுடைய எந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு, எவ்வளோ நாள் சாப்பிடணும், அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து உணவு முறைகள் மற்றும் யோகா முறைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விளக்கமாக ஃப்ரீ கன்சல்ட்டிங், அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து கன்சல்ட்டிங் கொடுக்கப்படும் அப்படின்னு இந்த நிறுவனத்தார் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, பலருக்கும் வந்து இது ஒரு நன்மையாக இருக்கும். அதனால் வீடியோவை லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.